17ஆம் தேதி ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த விழா. இந்த திருவுடல் திருரத்தம் பழைய ஏற்பாட்டிலே பாஸ்காவாக கொண்டாடப்பட்டது. இதை 12ஆவது அதிகாரத்தில் அவர்கள் விடுதலை பெற்றார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது புதிய பாஸ்காவாக தன்னையே அங்கு ஆட்டுக்குட்டி பலியாக கொடுக்கப்பட்டது. இங்கே தன்னையே பலியாக கொடுத்து அதை உணவாகும் பானமாக நம்ம விட்டு சரி இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு கற்பித்திருக்கிறார். இந்த உண்மையை குறித்து 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆவது அதிகாரம் 16, 17 உள்ள வசனங்கள். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, இது கிறிஸ்துவின் பந்தியில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு பெறுகிறோம் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கும். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் பங்கு கொள்கிறோம். எபிரேயர் புத்தகம் 2:14 தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஊனும் ஒரே இரத்தம் இருப்பது போல தானும் அதே ஊனும் அதே இரத்தத்தை பெற்றுக்கொண்டார். 1 கொரிந்தியர் 15:50 சொன்னது போல மாமிச இரத்தம் கடவுளுடைய ராஜ்யத்தை உரிமையாக பெற முடியாது. பேதுரு கூட நீரே மெசியா என்று சொன்னபோது மத்தேயு 16 பார்க்கும், இது மாமிச இரத்தம் உனக்கு வெளிப்படுத்த பிதா வெளிப்படுத்தினார். ஆகவே இங்கே சொல்லும்போது கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகுகிறோமே, திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகுகிறோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை போற்றி ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி அப்பத்தை பழுகை செய்யும்போது, சாதாரண அப்பத்தை 5 அப்பத்தை 2 மீது பழுகை செய்யும்போது கூட அவர் என்ன செய்தார் என்றால் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். அதே போல இது ஒரு நன்றியின் படி. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணம், அங்கே இரத்தமானது நிலைக்காலில் தெளிக்கப்பட்டது, மக்கள் மீது தெளிக்கப்பட்டது. ஆனால் இங்கே இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தில் நாம் பங்கேற்கிறோம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை உண்டு. யோவான் 1:7 பார்க்க பாவங்களை கழுவுள்ளதாயிரு மனிதனிடையே இதோ கடவுளோடு உறவு கொள்ள செய்கிறது. அவர் இரத்தத்தினால் நமக்கு மீட்பு உண்டு. அந்த இரத்தம் ஆகவே போற்றி திருக்கிண்ணத்திலிருந்து பருகும்போது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்கிறோம் அல்லவா? கிறிஸ்துவின் ரத்தத்தில் எப்படி பங்கு கொள்வது? ரத்தம் உண்மையிலே ஒரு சிந்தப்பட்டது. இதை 1:22 பார்க்கணும். ரத்தம் சிந்துதல்லாமல் மீட்பு கிடையாது. அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தால் நாம் கழுவப்படும். அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தால் நாம் ஆபேலுடைய இரத்த தெளிப்பை விட இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்தப்பட்ட இரத்தம். அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தை அவர் நம் பாடுகளால் நமக்கு அந்த இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பாடுகள் மரணத்தின் வழியாக இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தில் உறவை நமக்கு ஏற்படுத்தி கொண்டு நாம் கிண்ணத்தில் பருகும்போது அவருக்கு பங்கு கொள்கிறோம் அல்லவா? அவருடைய இரத்தத்தில் என்ன இருந்தது? உண்மையான அன்பு இருந்தது, மீட்பு இருந்தது, மன்னிப்பு இருந்தது. அவைதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிப்புக்காய் கதறியது. ஆனால் ஆபேலுடைய ரத்தம் பழிவாங்க கேட்டது. எப்பொழுது என் சகோதரனை தண்டிப்பாய் என்று கேட்டது. திருவெளிப்பாடு 6ஆவது அதிகாரத்திலும் பார்க்கும். கொலை உண்ட ஆன்மாக்கள் எங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் எப்பொழுது எங்களுக்கு கைமாறு கிடைக்கும் என்று சொன்னார். உங்களை போல எத்தனையோ மக்கள் பலியாக வேண்டியிருக்கிறது, காத்திருங்கள் என்று சொன்னார். ஆகவே அவர் பாடுகள் வழியாக இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தோடு நாம் உறவு கொள்கிறோம். அந்த இரத்தத்திலே நாம் இயேசுவின் ரத்தம் மன்னிப்புக்காக கதறியது. அந்த சிலுவையில் 23 பார்க்கும் 14 பிதாவை தெரியாமல் செய்கிறார் சொன்ன 7 வார்த்தைகளும் அந்த மன்னிப்பினுடைய வார்த்தைகள் தான். அந்த இடதுக்கு வலது கல்வனை மன்னித்ததும் அந்த மன்னிப்பு தான். உலகத்தை மன்னித்ததும் அந்த மன்னிப்பு தான். ஆகவே நாம் கிறிஸ்துவோடு இந்த மன்னிப்பிலே முழுமையாய் பங்கேற்கிறோம். 2வது, அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே. பிட்டு, breaking the bread, thanksgiving offering, thanksgiving cup, நன்றியின் பாத்திரமாக இயேசு பிதாவுக்கு இருந்து தன்னை முழுமையாய் பாடல்படியை ஒப்புக் கொடுத்தார். பிறகு அப்பம் பிட்டு பிரேக்கிங் த பிரெட். அந்த அப்பம் பிக்கும்போது தான் கண்களும் திறக்கப்பட்டது. லூக்கா 24 பார்ப்போம். இயேசு பிதாவுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு பிரேக்கிங், தன்னையே உடைத்தார். உடைப்பது
தன்னையே உருமாற்றினார். தெய்வீக தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு மாற்றினார். மனிதத்தன் அடிமைத்தன்மைக்கு மாற்றினார். அடிமைத்தன்மைக்கு சிலுவை சாவை ஏற்கின்ற அளவுக்கு கீழ்ப்படுதல் தன்னை மாற்றினார். இதன் வழியாக நாம் அதை உணவாக உட்கொள்ளுகிறோம். அதை பானமாக இறைவனுடைய அன்பு அவரை பூட்டி கொண்ட கிண்ணம் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அப்பம் விற்பது என்பது அவருடைய உடலில் பங்கேற்கிறோம், ரத்தத்தில் அங்கு பங்கேற்கிறோம், அவர் உடலில் பங்கேற்கிறோம் அல்லவா. உடலிலே பங்கு become the part and parcel of கிறிஸ்துவின் உடல் உறுப்புகள். 1:12 பார்க்கிறோம். அவர் தலையானவர், நாம் அவருடைய உடல் உறுப்புகள். உடலில் எந்த உறுப்பு, கை முக்கியமோ கால் முக்கியம், எல்லாம் முக்கியம். ஆல் திங்ஸ் ஆர் குட், எல்லாம் முக்கியம். அவர் நம்மையே உறுப்பாக தேர்ந்து கொண்டு உடலில் பங்கேற்கிறோம். ஆகவே கிறிஸ்து துன்புறும் பொழுது நாமும் துன்புற வேண்டாம். இயேசு மனிதர்களை துன்புறுத்தும் போது துன்புறுத்தும் கிறிஸ்து நானே, நீ பிறருக்கு செய்யும் போதெல்லாம் எனக்கே செய்தாய். அவர் பிறருடைய வாழ்வை தன்னோடு ஒப்பிட்டுக் கொள்ளுகிறார். அதற்குத்தான் நாம் அனைவரும் ஒரே உடலாய் கிறிஸ்துவனுடைய உடலாய் மாறுகிறோம். அவருடைய இரத்தத்திலே பங்கேற்கிறோம். நாம் அவருடைய பண்புகளை கொண்டு அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். செபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ரத்தம் சிந்துதல், ரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே, அந்த ரத்தம் எங்களோடு இரத்தமாக மாற, ஏதோ மன்னிப்பும் இரக்கத்தை பெற, ஏதோ நீர் இந்த சிலுவையில் அந்த மன்னிப்புக்காக கதறினீர். அதே போல உடைக்கப்பட்ட உடல், அதிலிருந்து வெளிந்தோடிய இரத்தமும் நீரும் தான் உண்மையிலே மனிதனுக்கு மீட்பும் அடையாளமாக இருந்தது என்று யோவான் 19:34 உடைக்கப்பட்ட உடல். அதை தான் இன்றைக்கும் ஆண்டவர் இதையும் செய்கிறார். நாம் உண்மையாக உள்ளம் உடைந்தவர்களாய், உள்ளம் குத்துண்டவர்களாய் நாம் ஏற்கனவே இரக்கத்தின் பரிவையும் பெற்று அவருடைய அப்பத்திலும் அவருடைய இரத்தத்திலும் அவருடைய உடலிலும் பங்கேற்று அவருடைய உடலாய் மாற நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, இரத்தத்தின் மேன்மை மன்னிப்பை இதோ இந்த உடலின் மேன்மையாக்கிய சிறப்பாக எங்களை உடைத்து உருவாக்க நல்ல